நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படட்டும். உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். நாம் புதியதொரு ஆண்டில் வந்திருக்கிறோம். 2025 ஆண்டில் நாம் அடியெடுத்து வச்சிருக்கிறோம். நாம் எல்லாருமே தேவன் நம்மை கிருபையோடு காத்து வழிநடத்தி ஜீவனுள்ள தேவன் நம்மை ஜீவனோடு காத்து வந்திருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கும் அன்புக்கும் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய ஆண்டிலும் நாம் ஆண்டவருக்குள்ளே பயணிக்க இருக்கிறோம். இந்த 2025 ஆண்டின் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த புதியதொரு ஆண்டில் உங்கள் வாழ்வில் மென்மேலும் உங்களை உயர்வுடைய செய்வாராக. இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் நாமம் மையப்படும்படியாக எல்லா இதயங்களுக்கும் தேவ ஒளியை எடுத்து செல்கிற ஜோசுவா டிவி ஊழியங்கள் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆண்டவர் அவங்களையும் மென்மேலும் ஆசீர்வதிக்கணும். இந்த நாளிலும் தேவனுடைய நற்செய்திக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய புத்தகத்திலிருந்து நல்ல செய்தி இந்த புத்தாண்டில் உங்களுக்கு தேவன் என்னிடத்தில் கொடுத்து அனுப்பிய அந்த விதைகளை உங்ககிட்ட விதைக்க இருக்கிற கர்த்தர் தாமே அந்த விதைகளை ஆசீர்வதித்து விளைய செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகளும் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படியப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை எங்குமே, வேறு ஆசை இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. நன்றி ஆண்டவரே. நம்முடைய ஆசையாக இருக்கட்டும். இந்த புதியதொரு ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற நாம புதிய மனிதர்களாய் ஒரு புத்துணர்ச்சியோடு புதிய வேகத்தோடு ஒவ்வொரு நாளும் பயணிக்கணும். அதற்கான வேத வசனங்களோடு ஆண்டோடைய புத்தகம் நம்மை வழிநடத்தி செல்லும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்வாராக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சோதரா, இந்த நாளிலும் உங்களுக்கான நற்செய்தி என்னென்னா, ஆண்டோடைய புத்தகத்தில் 2 கொரிந்தியர் அதிகாரம் 4 வசனம் 16. 2 கொரிந்தியர் அதிகாரம் 4 வசனம் 16வது வசனம் பாருங்க. ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறாரு, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இங்கே 2 மனுஷனை பற்றி அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறார் இல்லையா? பாருங்கள், புறம்பான மனுஷன் ஒன்று, உள்ளான மனுஷனானது ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறார். இந்த புறம்பான மனுஷன் அப்படின்றது யாரை சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கும் நம்ம புதிய வருஷத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாட்களும் செல்ல செல்ல நாம் ஒவ்வொரு நாட்களை கடக்கும் போதும் நம்ம சரீரம் எதை நோக்கி பயணிக்குது தெரியுமா? அழிவை நோக்கி பயணிக்கிறது. நம்முடைய சரீரம் பலகீனம் இழந்து இல்லையா, வயதாக என்ன ஆகுது? பலகீனம் வருது.
வருஷங்கள் வர வர இந்த தேகம் வந்து என்ன ஆகுதுன்னா பழையதாகி போகுது. வருஷங்கள் வர வர இந்த தேகம் வயசாகுது, பழையதாகி போகுது. அது அழிவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த சரீரம் நாட்கள் ஒவ்வொரு நாளும் அழிவை நோக்கி பயணிக்கிறது இந்த உடம்பு இல்லையா? அதை தான் அங்கே சொல்கிறாரு. புறம்பான மனுஷனானது அழிந்தும் அப்படின்னு சொல்கிறார். புறம்பான மனுஷன்னா இந்த சரீரம் தான். இந்த சரீரம் வந்து பார்த்திங்கன்னா அழிவை நோக்கி தான் பயணிக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த சரீரம் அழிவை நோக்கி பயணிக்குது. ஆனால் பவுல் சொல்கிறாரு, உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. யார் அந்த உள்ளான மனுஷன்? புறமான மனுஷன் இந்த சரீரம், இந்த மாமிசம், இந்த உடம்பு. இதை புறம்பான மனுஷன் சொல்கிறார். ஏன்னா எங்களுடைய புறம்பான மனுஷன் பழையதாகி கொண்டே இருக்கு, இது அழிவை நோக்கி பயணிக்குது. ஆனால் எங்களுக்கு உள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறான். அவன் என்றைக்குமே பழையதாகிறது இல்லை, அவன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறான். எங்கள் உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறான். அவன் பழையவனாகிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் அவன் புதியவனாக்கப்படுகிறான்னு சொல்கிறார். அன்பானவளை, புது வருஷத்தில் வந்திருக்கிற நம்ம சரீரம் வந்து எதை நோக்கி பயணிக்கிறதுனா புறமான மனுஷனானது அழிவை நோக்கி பயணிக்குது. ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷனானது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறதுன்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். ஏன்னா பாருங்கள், ஏன் பவுல் அப்படி சொன்னார்? புறம்பான மனுஷன் யாருன்னா அழிவையும் மரணத்தையும் நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிற நம்முடைய சரீரம். உள்ளான மனுஷன் யார்? உள்ளான மனுஷன்னு அப்போஸ்தலன் பவுல் யாரை சொல்கிறார் அப்படின்னா, தேவனுடைய ஜீவ ஆவியை கொண்ட மனுஷனுடைய ஆவி தான் உள்ளான மனுஷன். தேவனுடைய ஜீவ ஆவி, தேவ ஆவி, அந்த ஜீவனுள்ள ஆவியை எந்த மனுஷனுடைய ஆவியோடு தொடர்பு படுத்தி இருக்கிறதோ, அந்த ஆவி, ஜீவ ஆவியின் தொடர்போடு எந்த மனுஷ ஆவி தொடர்பு கொண்டு இருக்கிறதோ, இசைந்து இருக்கிறதோ, அந்த மனிதனே நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற உள்ளான மனுஷன். அல்லேலூயா. அந்த மனுஷனை தான் பற்றி அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறார். புறம்பான மனுஷன் அழிவை நோக்கி போகிறான், ஆனால் எங்கள் உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டு புதிய புத்துணர்ச்சியோடு புது வாழ்வை நோக்கி ஒவ்வொரு நாளும் பயணிக்கிறான்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அதனால் புது வருஷத்தில் வந்திருக்கிற நாம் என்ன செய்யணும்னா, இந்த உள்ளான மனுஷனை பற்றி நாம் கவனிக்கணும். உள்ளான மனுஷனை பற்றி நாம் கவனிக்கணும். இந்த சரீரம் மூப்படைஞ்சு அழிவை நோக்கி பயணித்து கொண்டு இருந்தாலும் தேவ ஆவியுடைய ஜீவனும் வல்லமையும் நமக்குள்ளே இருக்கிறதுனால, தேவ ஆவியும் அந்த ஆவியின் ஜீவனும் தேவ ஆவியின் வல்லமையும் நமக்குள்ளே இருக்கிறதுனால நாம் என்ன செய்கிறோன்னா, நமக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, நம்ம உள்ளான மனுஷனில் என்ன நடக்குதுன்னா, நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் அனுபவத்தை ஆவிக்குரியவைகளாகிய நாம் அதை அடைந்து கொண்டு இருக்கிறோம்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். ஏன்னா இந்த உணர்வு உங்ககிட்ட இருக்கான்னு நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு பாருங்கள். ஏன்னா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா இதுதான் ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கை. அவன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டே தான் பயணிக்கணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுதல் எப்படி ஒரு மனுஷனில் நடக்குதுன்றதை நீங்கள் கவனிக்கணும். அந்த உள்ளான மனுஷன் வந்து புதுப்பிக்கப்படும் போது தான், ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே வராத போது பார்த்தீங்கன்னா அவன் பழைய மனுஷ ஆவியை உடையவனாகவே தான் இருப்பான் இல்லையா? ஏன்னா அவங்ககிட்ட ஒரே மனுஷன் தான் இருக்கான், அது புறம்பான மனுஷன் மட்டும்தான் இருக்கான். ஆனால் உள்ளான மனுஷன் அவன்கிட்ட கிடையாது. உள்ளான மனுஷன் யாருக்கிட்ட அப்படின்னா, பரலோகத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவி, தேவ ஆவியை எந்த மனிதன் பெற்றிருக்கிறானோ அவன்கிட்ட தான் உள்ளான மனுஷன் ஒரு மனிதன் உருவாகிறதா. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் அதிகாரம் 1 வசனம் 8வது வசனம் பாருங்க. ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
ஏன்னா இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா இந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவங்கக்கிட்ட இருந்தது ஒரு மனுஷன்தான். அவன் அதுக்கப்புறம் தான் அப்போஸ்தலர்கள்கிட்ட இன்னொரு மனுஷன், உள்ளான மனுஷன் உருவாகிறான். அந்த உள்ளான மனுஷனுடைய புதுப்பிக்கப்படுதல் அதுக்கப்புறம் தான் உருவாகுது அவங்கக்கிட்ட. இந்த உள்ளான மனுஷன் உருவானதுக்கு அப்புறம் தான் அவங்க எழுந்து நிற்கிறாங்க. ஏன்னா அப்போஸ்தலர்கள் எழுந்து நிற்கும் போது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் பரிசுத்த ஆவியின் வருகையை பார்க்குறோம். இந்த அப்போஸ்தலர் 1:8 இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறுறதை நம்ம கவனிக்கிறோம் ஆண்டவருடைய புத்தகத்தில். பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க எழுந்து நின்னாங்க. அவங்க எழுந்து நிற்கும் போது அவங்க புறம்பான மனுஷனில் எழுந்து நிற்கலை, உள்ளான மனிதனில் எழுந்து நின்றார்கள். அல்லேலூயா. அந்த பயணம்தான் ஆவிக்குரிய மனிதனின் பயணம். அவங்க எழுந்து நின்றது உள்ளான மனிதனில் எந்திரிச்சாங்க. ஏன்னா புறமான மனுஷன் தான் ஒன்றுமே இல்லையா அவங்கக்கிட்ட. அதனால் உள்ளான மனிதன் எழச் செய்தார் ஆண்டவர் இயேசு. எப்படி எழச் செய்தார்னா, உள்ளான மனுஷனை தேவ ஆவியை கொடுத்து அந்த மனிதனுடைய ஆவியில் தொடர்புபடுத்தி அவர்கள் அந்த ஆவியில் எழுந்து நிமிர்ந்து கம்பீரமாய் நின்றார்கள். அதுதான் உள்ளான மனுஷன். இதை தான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் எங்கள் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இந்த உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படும் போது தான் அவங்க எழுந்து நின்னாங்க. அவங்கக்கிட்ட தைரியம் இருந்தது, சாட்சி இருந்தது, புத்துணர்ச்சி இருந்தது, உற்சாகம் இருந்தது, ஒரு புதுமை இருந்தது அவங்கக்கிட்ட. அது வரைக்கும் அவங்கக்கிட்ட இல்லை. இந்த உள்ளான மனுஷன், இந்த தேவ ஆவி அவங்களுக்குள்ளே வந்து அவங்க ஆவியோடு தொடர்பு கொள்ளும் வரைக்கும், உன்னதத்தின் ஆவி அவர்கள் ஆவியில் பெறுவாத வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பெறாத வரைக்கும் அவங்கக்கிட்ட தைரியம், சாட்சி, புத்துணர்ச்சி, உற்சாகம், ஒரு புதுமை இது இல்லை. அதெல்லாம் திரும்ப உங்களுக்கு வரும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். நீங்கள் இந்த மாதிரி புறப்படுவீங்கன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். ஏன்னா நீங்கள் யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் யோவான் 20ஆம் அதிகாரம் 19 பாருங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கதவுகளை பூட்டிக்கிட்டு சீஷர்கள் உள்ளே இருந்தாங்க. அந்த அப்போஸ்தலர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும், சில நாளைக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீங்கன்னு சொல்லியிருப்பார். அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க. அப்போது உங்கள் உள்ளான மனுஷன், நீங்கள் இப்படி பூட்டி இருக்கிறவங்க கிடையாது, புயல் போல் பாயக்கூடியவங்க. நீங்கள் இந்த வீடுகளுக்குள்ளே பூட்டிய வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கிடையாது. ஆமாம், நீங்கள் ஒரு புயலாய் புறப்படக்கூடியவங்கன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏன்னா அந்த எழுப்புதலின் ஆவி அவங்களுக்குள்ள தேவை. அதுதான் உள்ளான மனுஷனை எழுப்பி விடக்கூடிய ஆவி. அந்த உள்ளான மனுஷன் ஒருவன் உருவாகணும், அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரணும்னா தேவ ஆவியானவர் எந்த மனுஷனுக்குள் இருக்கிறாரோ அந்த மனுஷன்தான் உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட முடியும். அந்த மனிதன்கிட்ட தான் தைரியம் இருக்கும், சாட்சி இருக்கும், புத்துணர்ச்சி இருக்கும், உற்சாகம் இருக்கும், ஒரு புதுமையான தொடர்ச்சி நாளுக்கு நாள் இருக்கும். அல்லேலூயா. நாளுக்கு நாள் அவனுடைய செயல்களில் புதுமை இருக்கும், புத்துணர்ச்சி இருக்கும், புதிய வேகம் இருக்கும். ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அந்த உள்ளான மனுஷனை உத்வேகப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் பவுல் எழுதின 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 11-12. மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற
ஆவியையே பெற்றிருக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. எந்த ஆவியை பெற்றிருக்கிறோம்? தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். இதுதான், இந்த உள்ளான மனுஷனை பற்றி தான் அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறார். இந்த புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அறிகிறான், ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் எங்களுக்குள்ள புதிதாக்கப்படுகிறான். நாங்கள் புதிய பாய்ச்சலோடு எப்பவும் இருப்போம், நாளுக்கு நாள் இருப்போம். எங்ககிட்ட புத்துணர்ச்சி, உற்சாகமும் சாட்சி சொல்கிறதும் எங்ககிட்ட குன்றி போகாது. நாங்கள் நாளுக்கு நாள் புதுமை அடையக்கூடியவங்கன்னு அப்போஸ்தலன் பவுல் சொன்னார். அன்பானவர்களே, இதுதான் இந்த புறம்பான மனுஷனானது அழியுது, உள்ளான மனுஷனான நாளுக்கு நாள் பலப்படுது, புதிதாக்கப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் அனனியா என்பவரை நம்ம பார்க்க முடியும். அந்த வசனம் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் அதிகாரம் 5 வசனம் 4வது வசனம் பாருங்கள். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். பேதுரு தான் இந்த வசனத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ மனுஷங்கிட்ட சொல்லலை, நீ தேவன்கிட்ட பொய் சொன்னேன்னு சொன்னார். ஏன்னா அந்த அனனியா ஒருவேளை பார்த்துருக்கலாம், இது நேற்று வரைக்கும் மீன் பிடிச்ச பேதர் தானே அப்படின்னு நினச்சிருக்கலாம் இல்லையா? இதுதான் புறம்பான மனுஷனை பார்க்குறது. புறம்பான மனுஷனா இந்த மாம்சத்தை பார்க்குற மக்கள் அதிகம் பேர் இருக்காங்க, இந்த அனனியா மாதிரி. ஏன்னா இவன் நேற்று நமக்கு தெரிஞ்ச மீன் பிடிச்ச மனிதன் தானே, மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சி அலட்சியமாக பார்த்தாங்க. அலட்சியமாக புறம்பான மனுஷனை பார்த்துட்டு உள்ளான மனுஷனை பற்றி அறியாமல் இருந்த அந்த அனனியா. ஆனால் பேதுரு உள்ளான மனுஷன்லேருந்து பேசினார். நீ மனுஷன் என்று அல்ல, தேவன்கிட்ட நீ பொய் சொன்னேன்னு சொன்னார். ஏன்னா அப்போது பேதுரு மனுஷனாய் அல்ல, தேவ மனிதனாய் இருந்தார். அல்லேலூயா. அவர் தேவ மனிதனாக இருந்தார். அவன் மீன் பிடிக்க பேதுரு தானே அப்படின்னு நினச்சதுனால தான் பொய் சொல்லவும் மறைக்கவும் அந்த அனனியாவால் முடிஞ்சுது இல்லையா? ஆனால் பேதுரு என்ன சொன்னார் இல்லையா? அவர் உள்ளான மனுஷனில் தேவ மனுஷனாக இருந்தார். வெறும் மனுஷன் ஒன்று வேற, தேவ மனுஷன் வேற. ஏன்னா தேவ மனுஷன்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நிற்கணும், நாம் எப்படி நடந்துக்கிடணுன்ற உணர்வு வேணும். ஏன்னா அவங்க உள்ளான மனுஷனில் வாழ்கிறவங்க, அவங்க இந்த புறம்பான மனுஷனில் வாழ்கிறவங்க கிடையாது, உள்ளான மனுஷனில் வாழ்கிறவங்க. அதனால் அந்த காரியம் நிகழ்ந்ததால் அந்த அனனியா அங்கே ஜீவனையே விடக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஏன்னா அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்த பேதுரு அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கல, உன்னதத்தின் ஆவியை பெற்ற, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ மனிதனாகிய பேதுரு அங்கே இருந்தார். தேவ மனுஷன். அவர் தேவ மனுஷனாய் இருந்ததனால தான் சொன்னார், நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னார். அன்பானவர்களே, அதனால் இந்த உள்ளான மனுஷனில் நீங்கள் என்ன செய்யணும்னா புத்துணர்ச்சியோடு பயணிக்கணும். இந்த புதிய வருஷத்தில் புறம்பான மனுஷன் அழிவை நோக்கி தான் போகிறான், ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் உங்களுக்குள்ளே புதிதாக்கப்படணும். ஏன்னா தேவனுடைய மனுஷன். அப்போஸ்தலன் பவுல் பாருங்கள், 1 தீமோத்தேயு 6:11 சொல்கிறாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடுன்னு சொல்கிறார். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடுன்னு 1 தீமோத்தேயு 6:11 சொல்கிறாரு. 2 தீமோத்தேயு 3:16 பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனுஷன் தேறினவனாக அப்படின்னு எழுதுகிறார் இல்லையா? அப்போ யார் இந்த தேவனுடைய மனுஷன்? அங்கே பவுல் சொல்கிறாரு, நீயோ தேவனுடைய மனுஷனேன்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல தேவனுடைய மனுஷன் தேறினவனாகன்னு எழுதுகிறார். யார் இந்த தேவனுடைய மனுஷன்? அன்பானவர்களே, இந்த நல்ல செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய மனிதர்கள். அல்லேலூயா. நம்மளை தான் சொன்னார் அப்போஸ்தலன் பவுல், தேவனுடைய மனுஷன்னு சொன்னார். அன்பானவர்களே, நமக்கு இந்த உணர்வு இருக்கட்டும். இந்த புதிய வருஷத்தில் நாம் தேவனுடைய மனுஷர்கள்ன்ற உணர்வு இருக்கணும். அந்த ஆவிக்குரிய உணர்வு இருக்கும்போது தான் உங்களுக்குள்ள அந்த புத்துணர்ச்சி இருக்கும் இல்லையா? அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 6:17 சொல்கிறாரு, கர்த்தரோடு இருப்பவன் ஒரே ஆவியாக இருக்கிறான்னு சொல்கிறார். கர்த்தரோடு இருப்பவன் ஒரே ஆவியாக இருக்கிறான்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டுன்னு 2 கொரிந்தியர்
கொரிந்தியர் 3:17 சொல்கிறார். கர்த்தருடைய ஆவி இருக்கிற மனுஷன்கிட்ட விடுதலை இருக்கும். அந்த உள்ளான மனுஷனில் விடுதலை இருக்கும். அந்த உள்ளான மனுஷனில் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் இருக்கும். அவன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருப்பான். இந்த காரியங்களை பார்த்திங்கன்னா, இந்த உள்ளான மனுஷனுடைய நாளுக்கு நாள் புதிய ஆற்றல் தான் திருச்சபைகளை நிறுவ செய்தது. உள்ளான மனுஷனுடைய நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுதுகள், உள்ளான மனுஷனின் நாளுக்கு நாள் புதிய ஆற்றல்கள் தான் அப்போஸ்தலர்களால் திரும்பும் திசை எங்கும் திருச்சபைகளை நிறுவ முடிந்தது. அன்பானவர்களை, அது புறம்பான மனுஷனால் அல்ல, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். அன்பானவர்களை, நிறைவாக ஒரு வசனம் சொல்லி இந்த நல்ல செய்தியை உங்ககிட்ட நிறைவு செய்ய விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு அதிகாரம் 1:7 பார்த்திங்கன்னா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே நமக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லிக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. ஏன்னா ஆண்டவர் தந்த ஆவியில் பலம் இருக்குது, அன்பு இருக்குது, தெளிந்த புத்தி இருக்குது, புத்துணர்ச்சி இருக்குது. அன்பானவர்களை, நாளுக்கு நாள் புதுப்பிக்கும் தன்மை இருக்குது. ஆனால் அன்பானவர்களே, இந்த ஆவியை பெற்றிருக்கிற நாம் என்ன செய்யணும்னா, இந்த புறம்பான உலக வாழ்க்கைக்குள்ளே அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடக்கூடாது. உள்ளான மனுஷனில் நாம் நாளுக்கு நாள் பலனடையணும். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து, தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து இந்த புதிய வருஷத்தில் உங்களையும் என்னையும் நாளுக்கு நாள் புதிதாக்கி நடத்தி செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் ஆண்டவருடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படியும். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து இந்த புதிய வருடத்தில் நாளுக்கு நாள் புதிய மனிதனாய் வழி நடத்தி செல்வாராக. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புது பலன் அடையட்டும். உள்ளான மனுஷன் அன்பானவர்களே, அதை மனசில் வச்சுங்க. உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படட்டும். சிறு ஜெபத்தை ஏறெடுப்போமா? கண்களை மூடுங்கள். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் சலகாதிகம் படுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறும்போது எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள், உலகமெங்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னீர். அதன்படியே கர்த்தாவே அப்பா, எங்கள் உள்ளான மனுஷனில் புது பலனை தந்தீர் ராஜா. உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுக்கூடியதான அந்த ஆசீர்வாதத்தை அளித்து அப்பா, அப்போஸ்தலர்களுக்கு திருச்சபையை நிறுவ முடியாதான தைரியத்தையும் பலத்தையும் உற்சாகத்தையும் அப்பா, மன தெளிவையும் ஞானத்தையும் கர்த்தாவே புத்துணர்ச்சியும் அளித்து தேவரீரப்பா அவர்களை ஒவ்வொரு நாளும் தேவரீர் உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதுப்பித்தது போல கர்த்தாவே, இந்த புதிய வருஷத்தில் வந்து நிற்கிற எங்களையும் கர்த்தாவே நாளுக்கு நாள் உள்ளான மனுஷனில் புதுப்பிக்கப்பட்டு கர்த்தாவே அப்பா, நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படட்டும். இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஆத்மாக்களையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ராஜா. அவர்களது புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது என்ற வசனத்தின்படியே இயேசுவின் நாமத்தினாலே உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இம்மட்டுமாய் கூட இருந்து வழி நடத்திய எங்கள் தேவாதி தேவன் அப்பா யெகோவா ஈரே, தொடர்ந்து எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வீராக. எங்களுடன் இருந்து எல்லா நாட்களிலும் வழி நடத்தி செல்வீராக. காத்து கொள்ளும் பலப்படுத்தும் தேவரீரப்பா. செய்தியை கேட்ட ஆத்துமாக்கள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிப்பீராக. விண்ணப்பம் வேண்டுதலை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுக்கே மகிமை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார்.